அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஏன்னா 2017 எங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இசையாகவும் சரி, மற்ற துறைகளாகவும் சரி, மிகவும் ஒரு இனிமையான அனுபவமாக இருந்துச்சு. அதுவும் 2017ல் இதே சுந்தரனா என்னுடைய எங்கள் பாப் தமிழ் கூட்டணியில் அந்த மீசை முறுக்கு திரைப்படத்தோட பாடல்கள் வந்து மோஸ்ட் ஸ்ட்ரீம்டு ஆல்பம் ஆஃப் தி இயர், அதாவது அதிகமாக கேட்கப்பட்ட ஆல்பம் 2017 அப்படிங்கிற பெருமையை பிடிச்சிருக்கு. ஏன்னா இது வந்து விருது இல்லை, இது புள்ளி விவரம். இதுக்கு இன்னொரு விழாவில் உங்களை கூடி சீக்கிரம் சந்திப்போம். ஸோ அதே கூட்டணியில் 2018 காலெடுத்து வைக்கிறது வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான ஸ்டார்ட். ரசிகர்கள் அதே அன்பையும் ஆதரவையும் இந்த படத்தோட பாடல்களுக்கும் தருவாங்க அப்படின்னு நம்புகிறோம், வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். இந்த படத்தில் அஞ்சு பாட்டு, ஒவ்வொரு பாட்டும் ஒவ்வொரு ஜான்ரா. அண்டு சுந்தர் சி அவர்களின் படம் அப்படின்னாலே வந்து மியூசிக் வீடியோக்கள் நிறைய இருக்கும். என்னுடைய முதல் படத்தில் இருந்து ஆம்பளையில் சரி, அரண்மனை 2ல் சரி. ஸோ இந்த படத்துலையும் 5 பாட்டையுமே 5 மியூசிக் வீடியோவாக தான் நான் பார்த்தேன். ஸோ எல்லாமே கிராண்டாக வந்திருக்கு. என்னுடைய ஃபேவரேட் வந்து கிருஷ்ணா முகுந்தான்னு ஒரு பாட்டு இருக்குது, தாறுமாறு, இந்த ஹோலி கலர்ஸ் சாங். அதுவும் கிருஷ்ணா முகுந்தாவில் பார்த்திங்கன்னா ஒரு வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வர ஒரு சிச்சுவேஷன். ஆனால் அங்கே வந்து ஒரு கர்நாடிக் மியூசிக் பேக்ரவுண்டில் ஃபோக்கும் ஆர்என்பி ரிதம் அண்ட் ப்ளூஸ் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி ஒரு டின்ட்டாக கொடுக்கணும். ஸோ அது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயமா இருந்துச்சு. ஸோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நாங்கள் இது வரைக்கும் அது ட்ரை பண்ணதில்லை. ஸோ ஒரு கிளாசிக்கல், ஒரு பயங்கர கர்நாட்டிக்கான ஒரு விஷயத்தை எடுத்து கொஞ்சம் இந்த மாதிரி ஃபியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருந்துச்சு. அப்புறம் முதல் கானா பாட்டு இந்த படத்தில் தான், குச்சி ஒரு குல்ஃபி, ஏற்கனவே நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதுவரை தந்த ஆதரவுக்கு வந்து ரொம்ப நன்றி. இந்த படத்தோட எல்லா பாட்டையும் நீங்கள் இன்னும் ஒரு பாட்டாக ரிலீஸ் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால நான் அப்படியே கிளம்புறேன். ஸோ ரொம்ப நன்றி. உங்களோட இந்த போன வருஷத்துக்கு நீங்கள் தந்த ஆதரவுக்கு 2018லையும் அதே ஆதரவை உங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு பொங்கல் நல்வாழ்த்துக்கள். எனக்கு பெரிய நன்றி வந்து இயக்குனர் சுந்தர் சி அண்ணனுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா நகைச்சுவை ஃபுல்லாக ஒரு படம் ஃபுல்லாக கலகலன்னு ஒரு படம் இருக்கும்னா அது கண்டிப்பாக அது ஃபுல்லாக 100% கேரண்டி வந்து சுந்தர் சி அண்ணன். எனக்கு அவருடைய படம் நடிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை, பட் அதற்கான வாய்ப்பு இல்லை. பட் நாங்கள் எல்லாருமே ஒரு வாட்ஸ்அப் குரூப்பில் இருப்போம், அதில் அப்பப்போ மீட் பண்ணுவோம், பேசுவோம். அண்ணே கண்டிப்பாக உங்கள் படத்தில் வரணும்னே அப்படின்பேன். கண்டிப்பாக கூப்பிட்றேன்னு சொல்லுவார். பட் அதற்கான வாய்ப்பு கிடைக்கல. பட் அதுக்கு எல்லாம் சேர்த்து இந்த படத்தில் எனக்கு கிடச்ச பெரிய வாய்ப்பு. இந்த படத்துலையுமே ஒரு பெரிய போர்ஷன் நான் பண்ண வேண்டியது இருந்துச்சு, கிட்டத்தட்ட 30 நாள் அந்த போர்ஷன். அதில் எனக்கு டேட் இல்லைன்னு என்னால் பண்ண முடியல. அப்படின்னோடனே எப்படியாவது ஒரு போர்ஷன் இந்த படத்தில் பண்ணோம்னா எனக்காக வேறு ஒரு கேரக்டரை மாற்றி ஃபுல்லாக காரைக்குடி போர்ஷன் ஃபுல்லாக பண்ணியிருப்பேன் நான். அவ்வளவு ஜாலி. கண்டிப்பாக அது வந்து ஷூட்டிங் மாதிரியே இருக்காது, ஒரு ஃபேமிலியாக ஒரு ட்ரிப்பு டூர் போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். எனக்கு தெரிஞ்சு நான் இதுவரையும் இவ்வளவு ரோப்பில் நான் தொங்கினதே கிடையாது. முதல் தடவை காலையில் கட்டி தொங்க விடுவாங்க, மதியம் கட்டி தொங்க விடுவாங்க, சாயங்காலம் கட்டி தொங்க விடுவாங்க. நான் ஒரு பக்கம் தொங்குவேன், மனோபால ஒரு பக்கம் தொங்குவோம். எல்லாம் ஏர்லேயே தான் மீட் பண்ணிப்போம். ஓ அங்கே தொங்குறீங்களா, நான் இங்கே இந்த வர்றேன், அங்கே வர்றேன் அப்படி. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 4 கேமரா காரைக்குடியில். ஃபஸ்ட் ஃப்ளோரில் சேசிங்கில் ஒருத்தன் ஓடிக்கிட்டு இருப்பேன், செகண்ட் ஃப்ளோரில் டான்ஸ் போய்கிட்டு இருக்கும், கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து ஃபைட்டு போகும், வெளியே சேசிங். ஜீவா நீங்கள் டான்ஸ் ஆடிட்டிங்களா, அவருக்கு அங்கே ரோப்பை கட்டுங்க, ரோப்போ இங்கே வாங்க, நீங்கள் எந்த சேசிங், அவருக்கு அங்கே சீன் ஆட்டி. அப்பா காலையிலேருந்து நைட்டு வரை பரபரன்னு இருக்கும். நைட்டு ஃபுல்லாக கலகலன்னு இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டு என் லைஃப்பில் மறக்கவே முடியாது. இவ்வளவு ஜாலியாக ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நான் இருந்ததே இல்லை. அதுக்கு வந்து பெரிய நன்றி சுந்தர் சி அண்ணனுக்கும் அந்த டீமுக்கும் சொல்லிக்கிறேன். கண்டிப்பாக தியேட்டரில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல், தேங்க்யூ.